பாதாள லோகத்துக்கு போயிடுறாரு. விஷ்ணு மேல இருந்த அதீத பக்தியால மகாராஜா அங்கேயே இருந்துடுறாரு. அதுக்கப்புறமும் விஷ்ணுவை நினைச்சு தவம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த அதீத பக்தியை பார்த்துட்டு விஷ்ணு திரும்ப பாலி மகாராஜாக்கு காட்சி கொடுக்கிறாரு. உனக்கு என்ன வர வேணும் கேளு அப்படின்னு விஷ்ணு சொல்றாங்க. இந்த வாட்டி ராஜா விஷ்ணுவை எப்பயுமே நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதனால நீ ஏன் கூட இருந்துருன்னு சொல்லி விஷ்ணுட்ட கேட்கிறாரு. விஷ்ணுவும் இதுக்கு ஒத்துக்கிட்டு ததாஸ்து அப்படின்னு சொல்லி அங்கேயே இருந்துடுறாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட லக்ஷ்மி, நான் விஷ்ணு வராம எங்கேயும் போக மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், விஷ்ணுவை திரும்பி கொண்டு வர என்ன பண்ணலான்னு யோசிச்ச லக்ஷ்மி ஒரு நாள், அதாவது ஸ்ரவன் சுக்லா பூர்ணிமா அன்னைக்கு பாதாள லோகத்துக்கு போறாங்க. பாலிய அவங்களோட அண்ணனா நினைச்சு அவரோட கையில ஒரு கயிறு கட்டுறாங்க. இதை பார்த்து புரிச்சு போன பாலி, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் லக்ஷ்மி, என்னோட கணவரை என்கிட்ட கொடுத்துருங்க, நான் அவரை வைகுண்டத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் விஷ்ணுவை கூட்டிட்டு போக ஒத்துக்கிறாரு. அன்னிலேருந்து தான் அண்ணன் தங்கச்சியோட பியூரான ரிலேஷன்ஷிப்போட அன்பு பாசமும் சேர்ந்து ஒரு ஃபெஸ்டிவலா கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபுல் வீடியோ பார்த்து மொத்தமா டீடைலா தெரிஞ்சுக்க நம்ம சேனல் நேம் கீழே இருக்க வீடியோ லிங்க் கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க.